வணக்கம் மக்களே. பஞ்சமி நற்பவியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய குலதெய்வமாகவும் எல்லைச்சாமியாகவும் விளங்கும் கருப்புச்சாமியின் பிறந்த கதை மற்றும் அவர் எப்படி நமக்கு குலதெய்வமாக ஆனார் என்பதை பற்றியும் நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நம்புகிறோமோ இல்லையோ, ஆனால் நம்மளுடைய குலதெய்வம் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருப்போம். ஏனென்றால் குலதெய்வம் நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவக்கூடியது. அதுதான் நம்முடைய காவல் தெய்வமாகவும் இருக்கிறது. நம் முன்னோர்களின் காலம் தொட்டு வழி வழியாக நம்ம வணங்கிக்கிட்டு வரோம். முன்பெல்லாம் குலதெய்வ வழிபாடு என்றால் திருவிழா போல் நடக்கும். அங்காளி பங்காளி சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க நண்பர்கள் அப்படி எல்லாரையும் நம்ம அழைச்சி திருவிழா போல கொண்டாடி வருவோம். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் அனைவருக்கும் குலதெய்வமாக விளங்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பசாமி தான். நாம அவரை பார்த்தாலே ஒரு விதமான பயத்தையும் பக்தியையும் தரக்கூடியவர் தான் இந்த கருப்பசாமி. கருப்பசாமிக்கு சங்கிலி கருப்பன், 18ஆம் படியான், சின்ன கருப்புச்சாமி, பெரிய கருப்புச்சாமி, ஒண்டி கருப்புச்சாமி, நொண்டி கருப்புச்சாமி தமிழ்நாட்டில் பல பெயர்களில் அவரை வணங்கி வருகிறோம். இவரோட வாகனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குதிரை. தேகமானது கருத்த உருவத்துடன் கையில் அரிவாளை கொண்டு மிரட்டும் தொனியில் இருப்பவர் தான் இந்த கருப்புசாமி. இவரோட உருவத்தை பார்த்தாலே தப்பு செஞ்சவங்களுக்கு தானாகவே ஒரு பயம் வரும். ஏமாற்றியவருக்கு யமனாக இருப்பவர் தான் இந்த கருப்புசாமி. இப்படிப்பட்ட கருப்புசாமியை எப்படி பிறந்தார், ஏன் இவரை நாம குலதெய்வமாக வழிபடுறோம் என்பதை பற்றி இப்போ பார்ப்போம். ராவணனிடமிருந்து சீதையை மீட்ட ராமன் சீதையுடன் சந்தோஷமாக வாழ்வதை பார்த்த மக்கள் கூடி கூடி புறம் பேச தொடங்கினர். சீதையானவளை ராவணன் தூக்கி கொண்டு போய் இவ்வளவு நாள் வைத்திருந்தாரே, ராமனுக்கு அவள் மீது சந்தேகம் வரவில்லையா? இதை பார்த்து மற்ற மக்களும் அவரை பின்பற்ற மாட்டார்களா? இதனால் ராமனின் ஆட்சிக்கும் கெட்ட பெயர் வருமல்லவா என்று அங்கங்கே மக்கள் கூடி கூடி பேசத் தொடங்கினர். இதை கவனித்த ராமர் சீதையை தீக்குளிக்க சொல்லி அயோத்திக்கு அழைத்து வந்து வாழ்ந்து வந்தார். அப்போது சீதா பிராட்டி கர்ப்பமாகிறாள். திரும்பவும் மக்கள் வந்து புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கவனித்த ராமர் வந்து சீதையை வால்மீகியின் ஆசிரமத்திற்கு கொண்டு சென்று அனுப்பி வைக்கிறார். வால்மீகியின் ஆசிரமத்தில் வசித்து வந்த சீதா பிராட்டிக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது. அதற்கு லவன் என்று பெயர் வைக்கிறார்கள். ஒரு நாள் லவனை வால்மீகியிடம் பார்த்துக்க சொல்லிவிட்டு தண்ணீர் எடுப்பதற்காக சீதாதேவி வெளியில் செல்கிறாள். அப்போது வால்மீகியிற்கு அவசரமாக ஒரு வேலை வரவே அவர் லவனை அங்கேயே விட்டுவிட்டு ஆசிரமத்திற்குள் செல்கிறார். அப்போது அந்த நேரத்தில் சீதாதேவியார் வருகிறார். லவன் தனியாக இருப்பதை பார்த்து அவனுக்கு உணவு ஊட்டுவதற்காக அழைத்து கொண்டு செல்கிறார். சிறிது நேரத்தில் திரும்பி வந்து பார்த்த வால்மீகிக்கு அதிர்ச்சியாகிறார். என்னது, லவனை காணவில்லை என்று பயந்து, சீதாதேவிக்கு தெரிந்தால் நம்மை சபித்து விடுவாளே என்று பயந்து தர்பை புல்லை எடுத்து தனக்கு தெரிந்தவற்றை சக்தியை எல்லாம் பயன்படுத்தி லவனைப் போலவே ஒரு சிறுவனை உருவாக்குகிறார் அந்த வால்மீகி. அப்போது சீதை லவனை கூட்டிக் கொண்டு குடிலுக்கு வருகிறார். அப்போது லவனைப் போலவே ஒரு சிறுவன் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் சீதாதேவி. அப்போது வால்மீகி நடந்தவற்றை சீதாதேவியிடம் கூறுகிறார். இதை புரிந்து கொண்ட சீதாதேவி, இந்த சிறுவனையும் நானே என் மகனைப் போல் வளர்த்து வருகிறேன் என்கிறார். அந்த சிறுவனுக்கு குசன் என்று பெயர் சுட்டு வளர்த்து வருகிறார். ராமருக்கு பிறந்தது ஒரு குழந்தைதான். ஆனால் வால்மீகியின் தவறால் சீதாதேவிக்கு 2 குழந்தையாக மாறியது. கொஞ்சம் வருடம் கழித்து சீதாதேவியை சந்திக்கிறார் ராமர். அப்போது 2 குழந்தையும் ஒரே மாதிரி உள்ளதால் தன்னுடைய குழந்தை எது என்று குழம்பி சீதாதேவியிடம் என் குழந்தை எது என்று கேட்கிறார். இதை கேட்டதும் கோபம் கொண்ட சீதை தீயை மூட்டி அதில் 2 குழந்தைகளையும் தீயில் நடக்கச் சொல்கிறாள் சீதாதேவி. அப்போது எதுவும் ஆகாமல் லவன் நல்லபடியாக வெளியே வந்து விடுகிறான். ஆனால் குசனோ தீயிலேயே கருகி போகிறான். நடந்தவற்றை கேட்டு தன் தவறை உணர்ந்த ராமர், நான் தவறு செய்து விட்டேனே, உனக்கு ஒன்றும் ஆகாது, கருப்பா நீ வெளியே வா என்று கூறுகிறார். குசனும் நல்லபடியாக வெளியே வர அதிலிருந்து எல்லோரும் குசனை கருப்பா கருப்பா என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். அன்றிலிருந்து கருப்பா அங்கு வசித்து வந்தவர்களின் பாதுகாவலனாக ஆனார். மக்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் முதல் ஆளாக நின்று அவர்களை காத்து வந்தார். அந்த கருப்புசாமிக்கு பொய், பித்தலாட்டம், ஏமாற்றம் இது எதுவுமே பிடிக்காது. அன்றிலிருந்து கருப்புசாமி அனைவரின் காவல்காரனாக மாறினார். மக்கள் எல்லாம் அவரை கருப்பசாமியாக அழைக்க ஆரம்பித்தனர். அன்றிலிருந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தவறு செய்வதற்கு பயந்தனர். என்றால் இவருக்கு நீதி, நேர்மை, நியாயம்தான் முக்கியம். யார் பக்கம் உண்மை இருக்கிறதோ அவருடன் இருந்து அவர்களுக்கு நல்லதை அள்ளி அள்ளி கொடுப்பார். நீதி தவறாது சிறந்த காவல்காரனாக இருப்பதை பார்த்த சிவன் இவருக்கு சோதனை செய்ய முற்படுகிறார். கருப்பசாமியின் காவலை சோதித்து பார்க்க விரும்பிய சிவன் மாறுவேடத்தில் வந்து கருப்பனின் காவலில் இருந்த பசுவின் பாலை திருடி குடித்து வந்துள்ளார். இதை பார்த்த கருப்புசாமி சாட்டையால் சிவனை அடித்து விரட்டுகிறார். உடனே சிவன் அவருடைய விஸ்வரூப காட்சியை தந்து கருப்புசாமிக்கு ஆசீர்வாதம் அளிக்கிறார் என்று சொல்வாங்க. காவல் காக்கிறதுல கருப்புசாமி அடிச்சிக்க யாராலையும் மிஞ்ச முடியாது. இருந்து சிவனுக்கே பிரம்படி கொடுத்தவர் இந்த கருப்புசாமி என்ற ஒரு பேச்சும் உண்டு. இதிலிருந்து எல்லோருக்கும் குல தெய்வமாகவும் கிராமத்தை காக்கும் தெய்வமாகவும் ஒவ்வொரு எல்லைக்கும் எல்லைச்சாமியாகவும் பெண் தெய்வ கோவில்களை காக்கும் தெய்வமாகவும் இருந்து எல்லோரையும் காத்து வருகிறார் இந்த கருப்புசாமி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
பஞ்சமி நற்பவி. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.